நேரு யுவகேந்திரா மற்றும் மாவட்ட நலப்பணிக்குழு சிஸ்டம் அமைப்பு இணைந்து நடத்தும் குறுகிய கால தொழில் பயிற்சிகள். மாற்றுத்திறனாளிகள் உதவியாளர், செவிலியர் உதவியாளர், கம்ப்யூட்டர் பயன்பாடுகள், வீடியோகிராபி, மாஸ் கம்யூனிகேஷன், குழந்தைகள் பராமரிப்பாளர், டிடிபி உள்ளிட்ட அனைத்து படிப்புகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு சிஸ்டம் மையம், கலையரங்க வளாகம், கண்டோன்மெண்ட், திருச்சி 1. வணக்கம். இது தமிழ் வெப் டிவி நமக்காக செய்தி தொகுப்பு. இன்றைய செய்திகள். சேவை திருச்சி மயோபதி மையத்தில் தசை சிதைவு நோயால் பாதிப்படைந்தோருக்கு சிறப்பு சிகிச்சை நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு ஒத்துழைப்போடு சேவை நிறுவனம் நடத்தும் திருச்சி மயோபதி கலையரங்க மைய வளாகத்தில் நடைபெற்றது. இங்கு தசை சிதைவு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள 102 பேருக்கு இன்று சிறப்பு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்திய வம்சாவளி ஆஸ்திரேலிய டாக்டர் MK தண்டன் மஸ்குலர் டிஸ்ட்ரபி என்னும் தசை சிதைவு நோயினால் பாதிக்கப்பட்டவர்களை சோதனை செய்து நோயின் தன்மை அறிந்து தர வேண்டிய பிசியோதெரபி முறைகளை விளக்கி சொல்லி தசை சிதைவு குறைக்கும் ஊட்ட மருந்துகளையும் வழங்கினார். மேலும் இந்த நோய் பிறப்பிலேயே உருவாகிறது. இந்த நோயை மிக விரைவில் கண்டுபிடித்து சிறப்பு தசை பயிற்சி தர வேண்டும் என்றும் கூறினார். முடிந்தவரை இந்த நோயின் தாக்கம் 6 வயதுக்கு மேல்தான் வெளிப்பட துவங்கும். மஸ்குலர் டிஸ்ட்ரபி நோயில் முக்கிய சிகிச்சை பெற தற்போது சிறப்பு தசை பயிற்சி தர வேண்டும் என்றும் பெற்றோருக்கு கூறினார். சேவை நிறுவனத்தில் பணியாற்றும் பிசியோதெரபிஸ்ட் 6 பேர் உட்பட 57 சிறப்பு ஆசிரியர்களும் 15 உதவியாளர்களும் இந்த சிறப்பு முகாமை ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த சிறப்பு முகாமை திருச்சி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு அலுவலர் திருமதி சியாமலா துவக்கி வைத்தார். சேவை நிறுவன இயக்குநர் பேசும்போது திருச்சி மயோபதி மையத்தில் 2 பிசியோதெரபி சிறப்பு பயிற்சி பெற்றவர்களும் 4 உதவியாளர்களும் பகல் நேரத்தில் பணியாற்றுகின்றனர். மேலும் இக்குழந்தைகளை அழைத்து வர வாகன ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன என்றும் கூறினார். கிராமப்புறங்களில் 4 பிசியோதெரபிஸ்ட் வாகனங்களில் சென்று முற்றிய நிலையில் உள்ளவர்களுக்கு சிகிச்சை அளித்து வருகிறார்கள். அனைத்தும் இலவசமாக அளிக்கப்படுகிறது. மேலும் பிப்ரவரி 8 முதல் 18 வரை ஆஸ்திரேலியா ஈக்குவல் ஹெல்த் வல்லுநர் மருத்துவர்கள் அடுத்த 10 நாட்களுக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்க உள்ளார்கள் என சேவை கோவிந்தராஜன் கூறினார். முன்னதாக சேவை மாற்றுத்திறனாளிகள் நலவாழ்வு ஒருங்கிணைப்பாளர் அனைவரையும் வரவேற்றார். சேவை சிறப்பாசிரியர் பிரதீபா நன்றி கூறினார். திருச்சியில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 35 குடிசைகளும் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் மற்றும் கால்நடைகள் எரிந்து நாசமாகியுள்ளன. திருச்சி பெரிய கடை வீதி கிளேத்தார் தெருவில் உள்ள லெப்பல்குடி சந்தில் இன்று காலை பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இப்பகுதியில் உள்ள பாட்ஷா என்பவரது வீட்டில் சமையல் செய்யும் போது அவரது வீட்டின் கூரையில் பற்றிய தீ திடீரென பக்கத்தில் உள்ள குடிசை வீடுகளுக்கும் பரவியது. இந்த தீ விபத்தில் 35 குடிசை வீடுகளும் ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளும் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான பொருட்களும் எரிந்து நாசமாகியுள்ளன. தீ விபத்து பற்றி தகவல் கிடைத்ததும் கோட்ட தீயணைப்பு அலுவலர் இளங்கோ தலைமையில் 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீ மேலும் பரவாமல் கட்டுப்படுத்தினர். தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மாநகராட்சி மேயர் சுஜாதா, ஆணையர் பாலுசாமி ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டு பாதிக்கப்பட்டவருக்கு ஆறுதல் தெரிவித்தனர். நாடாளுமன்றத்தின் எதிர்கட்சி தலைவர் சுஷ்மா சுவராஜ் இலங்கை கடற்படையால் கொல்லப்பட்ட தமிழக மீனவ குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தின் எதிர்கட்சி தலைவரும் பாஜகவை சேர்ந்தவருமான சுஷ்மா சுவராஜ் நாகையை அடுத்த வேதாரண்யம் பகுதிக்கு வருகை தந்தார். சில நாட்களுக்கு முன்பு இலங்கை ராணுவத்தால் படுகொலை செய்யப்பட்டு இறந்த புஷ்பவனம் ஜெயக்குமாரின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறி 2 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கி பேசுகையில் தமிழகத்தில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுகவிடம் கூட்டணி சேர வாய்ப்பில்லை என்றும் பாஜக தனித்தே போட்டியிடும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்ச்சியின் போது தமிழக பாஜக மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் உடன் இருந்தார். நாகைக்கு வருகை தந்த சுஷ்மாவுக்கு பாஜக சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. Because 2 fishermen have died, have been killed after torture within 10 days. As a principal opposition party, I am supposed to do that.
I'm not doing anything strange. I'm doing what is due to me, what is expected of me. It is expected of the principal opposition party that if two Indians, two of my brothers are killed and tortured by Sri Lankan Navy, I must raise those issues. So I'm doing what is expected of me. குறுநிதி நிறுவனங்கள் என்று சொல்லப்படும் மைக்ரோ பைனான்ஸ் நிறுவனங்களின் அடாவடி வசூலால் மகளிர் குழுக்கள் விழி பிதுங்கி என்ன செய்வது தெரியாது தவிக்கின்றனர். ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களின் மைக்ரோ பைனான்ஸ் என்று சொல்லப்படும் குறுநிதி நிறுவனங்களின் அடாவடி வட்டி கடன் வசூலினால் பல மகளிர் தற்கொலை செய்து கொண்டதாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இதற்கிடையில் தமிழக முதல்வர் கலைஞரின் முதல் தொகுதியிலேயே இந்த மைக்ரோ பைனான்ஸ் நிறுவனங்கள் ஊடுருவல் செய்து அடாவடி வட்டி கேட்டு மிரட்டும் போக்கினால் விழிப்புதுங்கிய நிலையில் மகளிர் குழுக்கள் அல்லாது கொண்டுள்ளனர். தங்க கடைகளை ஒழித்தார் இந்திரா காந்தி. தொண்டு நிறுவனங்களை ஊக்குவித்து ஏழை எளிய மக்களுக்கு வறுமை ஒழிப்பு, வாழ்க்கை கல்வி, மகளிர் மேம்பாடு, மரபுசாரா சக்தி, தொற்று கட்டுப்பாடு என்ற பல நற்பணிகள் செய்ய வைத்தார் ராஜீவ்காந்தி. இந்திரா காந்தி ராஜீவ்காந்தியின் கிராம வளர்ச்சி கொள்கைகளை கோட்டை விட்டார். பிரதமரை வழிநடத்தும் சோனியா காந்தி தமிழக அரசு தன்னால் இயன்றவரை ஒரு படி மேலே சென்று எவ்வளவு கடன் வாங்க முடியுமோ அந்த அளவிற்கு கடன் வாங்கி இலவசங்களை மக்களுக்கு வழங்கி வருகிறது. கிலோ ₹1 அரிசி அனைவர் வீட்டிலும் பசியின்மையை போக்கிவிட்டது என்றால் அது மிகையாகாது. தமிழ்நாடு அரசு தொண்டு நிறுவனங்கள் மூலம் செயல்படுத்தும் மகளிர் திட்டம் சிறப்பாக நடைபெற்றது. பல சமயங்களில் மானியத்துடன் கூடிய குறைந்த வட்டி கடன்களை கொடுத்து மகளிர் மேம்பாட்டுக்கு செயல்படுவது ஏதோ உண்மைதான். இருப்பினும் ஏன் இன்று நமது கிராமத்தினர் மற்றும் நகர்ப்புற ஏழை மக்கள் இனாம்களை எதிர்நோக்கி உள்ளனர் என்று உற்று நோக்கினால் பூதகரமான பல விஷயங்கள் வெளிவருகின்றன. சுய உதவி குழுக்கள் என்ற பெயரில் குறுநிதி நிறுவனங்கள் அடாவடி வட்டிக்கு கடன் நன்மை பெற்ற குடிமக்களுக்கு கடன் வழங்குகிறது. அரசு மற்றும் வங்கியிடம் பெற்ற நன்மையை வைத்து கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பித்த மகளிரை குறுநிதி நிறுவனங்கள் மகளிரின் கடின உழைப்பால் கிடைத்த பணத்தை பறித்து சென்று விடுகின்றனர். இந்த மைக்ரோ பைனான்ஸ்காரர்கள் வளர்ச்சிக்காக வேண்டிய மகளிர் குறுநிதி நிறுவனங்களில் சிக்கி சின்னாபின்னமாகின்றனர். இந்த குறுநிதி நிறுவனங்கள் உண்மையாகவே ஏழை எளிய மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டன. இதனுடைய முதலீடு முழுவதும் வெளிநாடுகளில் இருந்து பெறப்பட்டு வருகின்றனர். பல தொண்டு நிறுவனங்கள் தங்களது வர்ணத்தை மாற்றிக்கொண்டு குறுநிதி முதலாளிகளாக ஏழை பெண்களின் வருவாயை பறித்து செல்கின்றனர் என்பதுதான் செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் குளித்தலை, லாலாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கும் பெண்கள் இந்த குறுநிதி நிறுவனங்களால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி கரூர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளனர். வாங்கிய பணத்தை சிறிது சிறிதாக திருப்பி தருவதாக கடன் கொடுத்தவர்களிடம் தெரிவித்தும் மக்களின் கருத்தில் மதிப்பளிக்காமல் குண்டர்கள் வைத்து மிரட்டி பணம் பறித்ததாகவும் குளித்தலை பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இப்படி இந்த குறுநிதி நிறுவனங்கள் மக்களை, குறிப்பாக பெண்களை கடுமையாக பாதிக்கப்பட வைத்துள்ளது கிராமப்புறங்களில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ரொம்ப கஷ்டமா இருக்குது. இப்ப வந்து டார்ச்சர் பண்றாங்க, காப்பாற்றிக்கவே முடியல. ரொம்ப கஷ்டத்துல இருக்கிற நாங்க எதை வச்சு கட்டுறதுங்க, வட்டி கட்ட முடியல. வீட்டுல நாங்க வேலைக்கும் போக முடியல. ஒரு 4 நாளைக்கு வீட்டுல இருக்க முடியல உடம்பு முடியாம. இவங்களுக்கு பயந்து வேலைக்கு போய் கட்ட முடியாம சூழ்நிலையெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. வந்து டார்ச்சர் பண்றாங்க. தமிழக சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் அன்பழகன் 2011-12 ஆண்டுக்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்துள்ளார். மொத்தம் 60 பக்கமுள்ள நிதிநிலை அறிக்கையினை நிதியமைச்சர் அன்பழகன் இன்று காலையில் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். இந்த பட்ஜெட்டில் மொத்த வருவாய் வரவு 79,413 கோடியாக இருக்கும் என்றும் மொத்த வருவாயின செலவு 78,974 கோடியாக இருக்கும் என்றும் 2011-12 நிதியாண்டின் இறுதியில் வருவாய் பற்றாக்குறை நீங்கி 439 கோடி ரூபாய்க்கு உபரி வருவாய் இருக்கும் எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. 6வது ஊதிய குழுவின் அடிப்படையில் ஊதிய வளங்கள் இருப்பதால் 2011-12 நிதியாண்டில் கூடுதல் வரி ஏதும் ஏற்பட வாய்ப்பில்லை எனவும் விரைவில் தேர்தல் நடைபெற உள்ளதால் புதிய திட்டங்களோ புதிய சலுகைகளோ திட்டங்களுக்கான ஒதுக்கீடோ இதில் அறிவிக்கப்படவில்லை. இதுவரையிலான தமிழக அரசின் கடந்த கால சாதனைகளும் திட்ட ஒதுக்கீடுகளும் குறித்து அறிவிப்புகளை பெரும்பாலும் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளது. முன்னதாக இன்று காலை சட்டப்பேரவை கூடியதும் குறிப்பிட்ட ஒரு பிரச்சனையை முன்வைத்து விவாதிக்க எதிர்கட்சியினர் சபாநாயகரிடம் கோரினர். அவரும் அதற்கு அனுமதி அளித்தார்.
ஆனால் அந்த பிரச்சனையை விடுத்து வேறு ஒரு பிரச்சனைக்கு எதிர்கட்சியினர் கிளப்பினர். சபாநாயகர் அதற்கு அனுமதி மறுத்ததால் அதிருப்தி அடைந்த அதிமுக, மதிமுக, சிபிஎம், சிபிஐ ஆகிய கட்சிகளின் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். அவர்கள் அனைவரும் இந்த பட்ஜெட் தாக்கலின் போது சட்டசபைக்கு கருப்பு சட்டைகளை அணிந்து வந்திருந்தனர். அண்ணா பல்கலைக்கழகம் திருக்குவளை வளாக பொறியியல் கல்லூரி மாணவர்களின் அவல நிலையை கண்டித்து அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனர். அண்ணா பல்கலைக்கழகத்தின் திருக்குவளை வளாக பொறியியல் கல்லூரி துவங்கி 3 ஆண்டுகள் ஆகியும் அக்கல்லூரியில் தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு சரியான வகுப்பறை மற்றும் விடுதி கட்டிடங்கள் மேலும் நவீன கழிப்பறைகள் இதுவரை கட்டித்தரப்படவில்லை. இக்கல்லூரி மாணவர்களை பல்வேறு ஊர்களுக்கும் பல்வேறு இடங்களுக்கும் அலைய விட்டு தங்க வைக்கும் கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்தும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பொறியியல் கல்லூரி நடத்தப்படுவதால் மேல்நிலை மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதை கண்டித்தும் இன்னும் பல கோரிக்கைகளை வலியுறுத்தியும் நாகை மாவட்ட அதிமுகவினர் திருக்குவளை அண்ணா பல்கலைக்கழக வளாக வாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதிமுக கழக விவசாய பிரிவு தலைவர் கோவிந்தராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு ஏராளமான அதிமுக பிரமுகர்கள் வந்து கலந்து கொண்டனர். நல்ல ஆட்சியில் கூட ஊழல் சீர்குலைந்துவிடும் என்று பிரதமர் மன்மோகன் சிங் எச்சரித்துள்ளார். மத்திய அரசுக்கு எதிராக அடுத்தடுத்து பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் கூறப்பட்ட நிலையில் பிரதமர் மன்மோகன் சிங் தில்லியில் நடைபெற்ற மாநில தலைமை செயலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு பேசும்போது உலக அரங்கில் நமது நாட்டின் மீதான நன்மதிப்பு ஊழல் கேடு விளைவிப்பதோடு நமது சொந்த மக்களிடமே நம்மை மதிப்பை இழக்க செய்துவிடும் என்றும் இப்போது நம்முன் உள்ள மிகப்பெரிய சவால் ஊழல் தான். எனவே ஊழலுக்கு எதிராக துணிவாகவும் விரைவாகவும் முனைப்பாகவும் போராட வேண்டியது அவசியம் என்றும் வலியுறுத்தினார். மேலும் அவர் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளுக்கு எதிரான ஊழல் புகார்களை விசாரிப்பதற்காக மசோதா ஒன்றும் ஊழலை அம்பலப்படுத்தும் நபர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்கான மற்றொரு மசோதா என ஊழலுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் 2 மசோதாக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன என்றும் இரு மசோதாக்களோடு ஊழலை ஒழிக்கும் வகையில் பல்வேறு நிர்வாக சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றும் ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டவர்கள் மீது விரைவில் விசாரணை நடத்தி தண்டனை அளிக்கவும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என்றும் ஊழலற்ற நிர்வாகத்தை கொடுக்க உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் உங்கள் கல்வி தகுதியை வளர்த்துக் கொள்ள அரிய வாய்ப்பு. MBA, MA History, MA Public Administration, MA Sociology, MA Political Science, MA Economics, BA English, BA History, BA Economics, BA Business Economics, BA Tourism and Travel Studies, BA Public Administration, BA Political Science, BA Sociology, BA Social Work உள்ளிட்ட படிப்புகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு சேவை இன்ஸ்டிடியூட் ஆஃப் கண்டினியூயிங் எஜுகேஷன், கலையரங்கம் கேம்பஸ், Cantonment 21. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் உயர்கல்வி பயில வாழ்வில் வெற்றி பெற BA தமிழ், BA இங்கிலீஷ், BCom, MA தமிழ், MA இங்கிலீஷ், MA சோசியாலஜி உள்ளிட்ட பல்வேறு படிப்புகளுக்கு குறைந்த கட்டணத்தில் அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், சேவை இன்ஸ்டிடியூட் ஆஃப் கண்டினியூயிங் எஜுகேஷன், கலைரங்கம் தியேட்டர் கேம்பஸ், கண்டோன்மெண்ட் திருச்சி 1. செய்திகள் தொடர்கின்றன. நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டானில் கட்டப்பட்டு வரும் தகவல் தொழில்நுட்ப பூங்கா கட்டுமான பணிகளை அமைச்சர் பூங்கோதை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். நெல்லை அருகில் உள்ள கங்கை கொண்டானில் தமிழக அரசு சார்பில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்காக 500 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டு அதில் 100 ஏக்கரில் சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்கப்படுகிறது. மேலும் அங்கு 50,000 சதுர அடியில் கட்டுமான பணிகள் நிறைவடையும் தருவாயில் உள்ளன. இப்பூங்காவில் ஏற்கனவே 3 நிறுவனங்களுக்கு இடம் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது சென்ட்ரல் என்ற நிறுவனம் இங்கு இடம் தேர்வு செய்துள்ளது. இதையடுத்து தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பூங்கோதை ஆலடி அருணா வெள்ளிக்கிழமை மாலை கங்கை கொண்டான் வந்தார். அங்கு அவர் IT பார்க்கை பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இப்பூங்கா இம்மாத இறுதிக்குள் திறக்கப்பட்டுவிடும் என்றார். மாவட்ட ஆட்சியர் ஜெயராமன், எல்காட் நிர்வாக இயக்குநர் சந்தோஷ் பாபு, சென்ட்ரல் நிறுவன தலைவர் பரத் தேசாய், பொது மேலாளர் சரவணன் ஆகியோர் அப்போது உடனிருந்தனர். இன்றைக்கு உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய
திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தொழில்நுட்ப பூங்காவின் உட்கட்டமைப்பு வேலைகள் இந்த 50,000 சதுரடி வேலைகள் அனைத்தும் முடிவடையும் தருவாயில் உள்ளது. ஏப்ரல் மாதம் போல இந்த மாதம் இறுதிக்குள்ள எப்படியாச்சும் அதை திறக்கிறதுக்கான அனைத்து முயற்சிகளும் நடந்து கொண்டிருக்கின்றது. அதுக்கப்புறம் ஒரு ஏப்ரல் அல்லது மார்ச் மாதம் போல அந்த கம்பெனிகள் உள்ள வந்து இந்த வேலை பணிகள் ஆரம்பிப்பாங்க. முடிஞ்சிடும். அடுத்த வாரம் பிப்ரவரி 28க்குள்ள நிச்சயமாக உறுதியாக. கும்பகோணம் பள்ளி தீ விபத்தால் பாதிக்கப்பட்டோர் மனு தொடர்பாக பதிலளிக்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இது தொடர்பாக கும்பகோணம் பள்ளி தீ விபத்தால் பாதிக்கப்பட்டோர் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் கும்பகோணத்தில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணா தொடக்கப்பள்ளியில் 2004ஆம் ஆண்டு ஜூலை 16ஆம் தேதி நிகழ்ந்த தீ விபத்தில் 94 குழந்தைகள் இறந்தனர். மேலும் பலர் காயமடைந்தனர். இறந்தவர்களின் உறவினர்களுக்கு 1 லட்சம் ரூபாயும், காயமடைந்தோருக்கு 25,000 ரூபாயும், சாதாரணமாக காயமடைந்தோருக்கு 10,000 ரூபாயும் வழங்க அரசு உத்தரவிட்டது. ஆனால் காயமடைந்த குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக அதன் பின்னர் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மனு குறித்து பதிலளிக்குமாறு மத்திய அரசு தமிழக அரசுக்கு நீதிபதிகள் தல்வீர் பண்டாரி, தீபக் வர்மா ஆகியோர் அடங்கிய பெஞ்ச் உத்தரவிட்டுள்ளது. கரூரில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த தாய், மகன், மகள் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் மாவட்டம் லட்சுமி நாராயண சமுத்திரம் பகுதியை சேர்ந்தவர் சாமியாத்தாள். இவரது மகன் கார்த்திக், மகள் கௌரி ஆகிய மூவரும் வசித்து வந்துள்ளனர். சில நாட்களாக உள்பக்கம் பூட்டி கிடந்த இவர்களது வீட்டில் இருந்து துர்நாற்றம் வீசவே அப்பகுதியில் உள்ள மக்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். காவல்துறையினர் விரைந்து சென்று அந்த வீட்டை திறந்து பார்த்தபோது வீட்டிற்குள் மூவரும் தூக்கு போட்டு இறந்து கிடந்தனர். 3 பேரின் உடல்களும் அடையாளம் தெரியாத அளவிற்கு அழுகிய நிலையில் உருக்குலைந்து கிடப்பதை பார்க்கும்போது இவர்கள் இறந்து வெகு நாட்கள் ஆகியிருக்கலாம் என சந்தேகம் உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தற்கொலை செய்து கொண்ட 3 பேரின் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய், மகன், மகள் மர்மமான முறையில் இறந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிளர்ச்சியாளர்கள் விதித்த கெடு முடிந்த பிறகும் பதவியிலிருந்து விலக எகிப்து அதிபர் முபாரக் மறுத்துவிட்டதால் தலைநகர் கெய்ரோ உள்பட நாடு முழுவதும் பதற்றம் நிலவுகிறது. எகிப்தில் கடந்த 11 நாட்களாக அதிபர் முபாரக் பதவி விலக வலியுறுத்தி நாடு முழுவதும் கிளர்ச்சியில் ஈடுபட்டு வரும் போராட்டக்காரர்கள் மீது ராணுவமும் போலீசாரும் கடும் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இந்நிலையில் தனது பதவிக்காலம் நிறைவு பெறும் செப்டம்பர் மாதத்துக்கு முன்னரே பதவி விலகுவேன் என்று முபாரக் அறிவித்திருந்தார். ஆனால் அதை கிளர்ச்சியாளர்கள் ஏற்க மறுத்து முபாரக் வெள்ளிக்கிழமைக்கு பதவி விலக கெடு விதித்திருந்தனர். கிளர்ச்சியாளர்களின் கெடுவை அதிபர் முபாரக் நிராகரித்து விட்டார். நாடு இப்போதுள்ள மோசமான சூழ்நிலையில் பதவி விலகினால் அது மேலும் கடும் குழப்பத்திற்கு வழிவகுத்துவிடும். மற்றவர்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பது எனக்கு முக்கியமல்ல, நாட்டின் நலனை எனக்கு முக்கியம் என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார். 82 வயதாகும் முபாரக். இதற்கிடையில் முபாரக்கை வழியனுப்பும் விதமாக தலைநகர் கெய்ரோவில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டுள்ளனர். முபாரக் ஆதரவாளர்களுக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே ஆங்காங்கே மோதல் நடைபெற்று வருகிறது. பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி நிருபர்கள் தாக்கப்பட்டு வருகின்றனர். முபாரக் பதவியிலிருந்து விரட்டும் வரை ஓயப் போவதில்லை என்று கிளர்ச்சிக்கு தலைமையேற்றுள்ள முகமது எல் பரதே மற்றும் முஸ்லிம் அமைப்புகளும் அறிவித்துள்ளன. அரசை நிர்வகிக்க தேசிய ஐக்கிய அரசு உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கோரி வருகின்றனர். இதற்கிடையே ராணுவம் நடத்திய தாக்குதலுக்கு புதிய பிரதமர் அகமது சாதிக் மன்னிப்பு கோரினார். கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் பாமக வென்ற தொகுதிகளை கூட்டணி கட்சிகளிடம் மீண்டும் கேட்போம் என்று அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டம் பூம்புகார் சட்டப்பேரவை தொகுதிக்கான கிளை நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் தரங்கபாடி வட்டம் செம்பனார் கோவிலில் நடைபெற்றது. அக்கூட்டத்தில் ராமதாஸ் பேசும்போது கட்சி பணியில் சரியாக பணியாற்றாத நிர்வாகிகளை மாற்றி இளைஞர்களிடம் பொறுப்புகளை ஒப்படைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றும், சுமார் 43 ஆண்டுகளுக்கு மேலாக சினிமா தொழில் சார்ந்தவர்களே தமிழ்நாட்டை ஆட்சி செய்து வரும் நிலையை பாமகவினால் தான் மாற்ற முடியும். இதற்கு கட்சி தொண்டர்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் அவர் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் பாமக கூட்டணி அமைத்து போட்டியிடும் என்றும், அனைத்து தொகுதிகளிலும் கட்சி வெற்றி பெற்ற தொண்டர்களும் நிர்வாகிகளும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்றும், பாமக வசம் உள்ள அனைத்து தொகுதிகளையும் கூட்டணி கட்சியிடமிருந்து கேட்டு பெற்று அந்த தொகுதிகளில் மீண்டும் வெற்றி பெறுவது அவசியம் என்றும் தெரிவித்துள்ளார்.
இன்றைய ஆபரண தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை காணலாம். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் விலை இன்று சற்று அதிகரித்துள்ளது. 22 கேரட் தங்கம் ஒன்றின் விலை 1875 ரூபாய். நேற்றைய விலையை விட இந்த கிராமுக்கு 16 ரூபாய் அதிகரித்துள்ளது. ஒரு பவுன் தங்கம் 20,160 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் வெள்ளியின் விலை 47 ரூபாய் 95 காசுகளாக உள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் வெப் டிவி செய்திகள் நாளை இரவு 9 மணிக்கு. கல்வி, குறும்படங்கள், ஆவணப்படங்கள் என ஏராளமான நிகழ்ச்சிகளை உங்கள் வெப் டிவியை பார்த்து பயன்பெறுங்கள். வணக்கம். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் உங்கள் கல்வி தகுதியை வளர்த்துக் கொள்ள அரிய வாய்ப்பு. MBA, MA History, MA Public Administration, MA Sociology, MA Political Science, MA Economics, BA English, BA History, BA Economics, BA Business Economics, BA Tourism and Travel Studies, BA Public Administration, BA Political Science, BA Sociology, BA Social Work உள்ளிட்ட படிப்புகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு சேவை இன்ஸ்டிடியூட் ஆஃப் கண்டினியூயிங் எஜுகேஷன், கலையரங்கம் கேம்பஸ், கண்டோன்மெண்ட் 21. நேரு யுவகேந்திரா மற்றும் மாவட்ட நலப்பணி குழு சிஸ்டம் அமைப்பு இணைந்து நடத்தும் குறுகிய கால தொழிற்பயிற்சிகள். மாற்றுத்திறனாளிகள் உதவியாளர், செவிலியர் உதவியாளர், கம்ப்யூட்டர் பயன்பாடுகள், வீடியோகிராபி, மாஸ் கம்யூனிகேஷன், குழந்தைகள் பராமரிப்பாளர், டிடிபி உள்ளிட்ட அனைத்து படிப்புகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு சிஸ்டம் மையம், கலையரங்க வளாகம், கண்டோன்மெண்ட், திருச்சி 1. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் உயர்கல்வி பயில வாழ்வில் வெற்றி பெற BA தமிழ், BA இங்கிலீஷ், BCom, MA தமிழ், MA இங்கிலீஷ், MA சோசியாலஜி உள்ளிட்ட பல்வேறு படிப்புகளுக்கு குறைந்த கட்டணத்தில் அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், சேவை இன்ஸ்டிடியூட் ஆஃப் கண்டினியூயிங் எஜுகேஷன், கலையரங்கம் தியேட்டர் கேம்பஸ், கண்டோன்மெண்ட், திருச்சி 1. Trichy Academy for Competitive Examination, UPSC, Group 1, Group 2 உள்ளிட்ட பல்வேறு தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி மையம். வங்கி தேர்வு மற்றும் ஸ்டாஃப் செலக்ஷன் உள்ளிட்ட தேர்வுகளுக்கும் இலவச பயிற்சி நடைபெறுகிறது. தேவையான நூலகம், இன்டர்நெட் வசதி என சகல வசதிகளுடன் இலவச பயிற்சி மையம். தொடர்புக்கு ட்ரேஸ், கலையரங்க வளாகம், திருச்சி. இது மாவட்ட நலப்பணி குழுவின் ஓர் அங்கம்.